ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்த புதுக்கோட்டையில் இன்னும் அடுத்தடுத்து தொன்மையான வரலாற்று சான்றுகளும் ஆச்சரியமூட்டும் சிலைகள் சிற்பங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் செனையக்குடியில் சோழர் கால கலைப்பாணியிலான சைவம், வைணவம், சமணம் என 3 மதங்களுக்குரிய சிற்பங்கள் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் மற்றும் மேலப்பனையூர் கரு ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையிலான கள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது குறித்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை ஆய்வாளர் மங்கனூர் மணிகண்டன் கூறியதாவது: செனையக்குடி பிடாரி கோவில் அருகே வயல்மேட்டில் சோழர்கால கற்றளி இடிமானங்களுடன் தவ்வை என்னும் மூத்த தேவி சிற்பம் காணப்படுகிறது. சிற்பத்தின் இரு புறங்களிலும் மாந்தன் மாந்தியுடன் உச்சியில் குடையும் பக்கவாட்டின் மேலாக 2 சாமரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தின் தோற்ற அமைதியின் அடிப்படையில் இதனை 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதலாம். இவ்விடத்தில் சைவ குறியீடான நந்தி சிற்பம் மண்ணில் புதைந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த நந்தி சிற்பமும் அதே காலகட்டத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம். கோவில் இடிமானத்தில் வைணவ நிலக்கொடைக்குரிய வாமன கோட்டுருவ பலகைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கல்வெட்டுப்படி எடுக்கப்பட்டது. இதன் காலம் கணிக்கப்படவில்லை. இவ்விடத்தில் பிற்கால சோழர்களின் பாணியிலான தூண்கள் கட்டுமான உறுப்புகளுடன் காணப்படுகின்றன. சனையக்குடி ஊரின் பனைமர காட்டில் சிவன் கோவில் நிலத்தை குறிக்கும் சோழர் கால கலைப்பாணியிலான சூளக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம். கரும்பு வயல்வெளியில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஐயனார் சிற்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ஐயனார் தாமரை மொட்டினை வலது கையில் ஏந்தியவாறும் இடது கையை இடது முழங்காலில் வைத்தவாறு சாந்த நிலையில் புன்னகைத்தவாறு செதுக்கப்பட்டுள்ளது. தோற்ற அமைதியின் அடிப்படையில் இதனை 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதலாம். மேலும் சனையக்குடி பெரிய கண்மாயில் புதற்காட்டில் வலது கை உடைந்த நிலையில் செண்டு அமைப்புடன் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மற்றொரு ஐயனார் சிற்பமும் காணப்படுகிறது. 2 சிற்பங்களும் ஜடாபாரம் எனப்படும் சுருண்ட முடியுடன் சோழர் கலைப்பாணியில் காணப்படுகின்றன. வயல்வெளியில் உள்ள ஒரு மேட்டில் மண்ணில் புதையுண்டு கிடந்த ஒரு சிற்பத்தை தோண்ட தோண்ட புதையலாய் வெளிப்பட்டது 6 தலைகளுடன் கூடிய முருகன் சிற்பம். முருகன் மயில் வாகனத்தில் அமர்ந்தவாறு மார்பு சங்கிலியுடன் 12 கரங்களில் வலது புறத்தில் 6 கரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஆயுதங்களுடன் தாமரை பீடத்தில் வடிக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பம் ஒப்புமையில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதலாம். செனையக்குடி கண்மாயின் கிழக்கு புறம் உள்ள பொட்டல் காட்டில் சங்கு சக்கரத்துடன் நின்ற நிலையில் 13ஆம் நூற்றாண்டின் கலைப்பாணியுடன் கூடிய விஷ்ணு சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு சிற்பத்தின் அருகிலேயே புதர் மறைவில் தலை மற்றும் கால் உடைந்த நிலையில் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எளிய தோற்ற அமைப்புடன் சமண சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது ஏனைய சைவ வைணவ சிற்பங்களுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்தது. அக்னி ஆற்றங்கரையில் தொடர்ச்சியாக சமண தடயங்கள் கிடைத்து வருவதன் மூலம் சமணம் சார்ந்த இந்த கண்டுபிடிப்பு புதிய வரலாற்று ஆய்வுகளுக்கு வெளிச்சமாக இந்த கண்டுபிடிப்பு அமையும் என்றார். ஆய்வின் போது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை முன்னாள் மாணவர் ரெங்கராஜ், செனையக்குடி ஊர் தலைவர் மாரியப்பன், தொல்லியல் ஆர்வலர் சிவனடியார் மாரிமுத்து, கிராம உதவியாளர் மாரிமுத்து, முருகேசன், பெரண்டையாப்பட்டி திருநாவுக்கரசு, வாசுதேவன், செனையக்குடி மணிகண்டன், மணி, பாலசுப்பிரமணியம், திலீப், முருகானந்தம், வெள்ளைச்சாமி, பிரகாஷ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் உடனிருந்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.